உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். யாருக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும். அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளும் அறிவு இல்லாதவர்களுக்கு தெரிய போவதில்லை அந்த வளர்ச்சிக்காக அவன் இழந்த சந்தோஷங்கள் எத்தனை என்று. யார் முன்பாகவும் கதறி அழுது விடாதே. இங்கு கண்ணீரை துடைப்பவர்களை விட இவனுக்கு நல்லா வேணும் என்று மனதுக்குள் சிரிப்பவர்களே அதிகம். ஒரு மனிதன் தனது துயரத்தில்தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான். சந்தனம் சாக்கடையாகலாம், சாக்கடை ஒருபோதும் சந்தனமாகாது. சில மனிதர்களும் அப்படித்தான். உனக்கு என்னை காயப்படுத்தக்கூடிய தைரியம் இருக்குமேயானால் அதை கடந்து போகக்கூடிய மனப்பக்குவமும் என்னிடம் உண்டு. சந்தர்ப்பவாத அன்பிற்கும் அக்கறைக்கும் ஆயுள் குறைவு. தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இது தவிர குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது. எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் நிம்மதியாக வாழ்கிறான். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள். அதில் நேரம் வீணாகிறது. நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவாய். ஒருவனுக்கு ஏற்படும் துன்பங்கள் தான் பொய்யான உறவுகளை சலித்தெடுக்கும். வெள்ளம் வந்து சென்ற நதி சுத்தமாகும். துன்பம் வந்து சென்ற மனம் பக்குவப்படும். உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் திறமையை மற்றவர் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்கக்கூடாது. நாம் யாரையும் எதையும் பெரிதாக நம்பும்போதுதான் விழுகிறோம். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்போதும் அதிக வலியை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க அடுத்தது என்ன பண்ணலாம் என்று பாருங்கள். அடுத்தவன் என்ன பண்ணுகிறான் என்று பார்க்க வேண்டாம். மனிதா, நினைவில் வைத்துக்கொள், பூமியே வாடகை வீடுதான். எல்லோரும் ஒரு நாள் வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும். பொய் சொல்லி ஒன்றை அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. காரியங்கள் அனைத்துக்கும் காரணம் தேட ஆரம்பித்தால் காலம்தான் வீணாகும். முட்டுச்சந்துகளால் நிரம்பியதுதான் வாழ்க்கை. ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதிருங்கள். இப்போதுள்ள மனிதர்கள் எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி துரோகம் இழைக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நீ தகுதியில்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை. தந்தை வீட்டில் மகன் சாப்பிடுவதைப் போல மகன் வீட்டில் தந்தையால் சாப்பிட முடியாது. தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது. அதன் பெயர் சாமர்த்தியம்.